ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 மேக்னட்டிசம்னுடைய புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர், சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an object that is attracted by magnet. Answer is B option, plain pens. அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளைன் பென்ஸ், அதாவது ஊசி தான். ஏன்னா வுட்டன் பீஸு, எரேசர், எ பீஸ் ஆஃப் பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ an object that is attracted by magnet, plain pens. Then second question, people who made Mariner's compass for the first time. Answer is C option, Chinese. அதாவது திசை காட்டும் கருவிகளை மாலுமி முதலில் எப்போ பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான் முதலில் பயன்படுத்தினார்கள். தென் தேர்ட் கொஸ்டின், எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த டேஷ் டைரக்ஷன். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், நார்த் சவுத் டைரக்ஷன். அதாவது காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் நிற்கும். அதாவது நார்த் சவுத் டைரக்ஷனில் அந்த காம்பஸ் எப்பயும் ரெஸ்ட்டில் நிற்கும். Then fourth question, magnets lost their properties when they are. Answer is C option, hit with a hammer. அதாவது காந்தங்கள் எப்பொழுது தன்னுடைய காந்தத்தன்மையை இழக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் இழக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட் வித் ஏ ஹேமர், அதாவது சுத்தியால் தட்டுவதால். அது மட்டும் கிடையாது, ஹீட் பண்ணால் கூட காந்தம் தன்னுடைய காந்தத்தன்மையை இழந்துடும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், Mariner's compass is used to find the. Answer is C option, டைரக்ஷன். அதாவது மாலுமிகள் இந்த காம்பஸை பயன்படுத்தி எதுக்காக காம்பஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது திசையை அறிந்து கொள்வதற்காக காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்துகிறார்கள். செகண்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், artificial magnets are made in different shapes such as dash, dash and dash. Answers are bar magnet, horseshoe magnet, and ring magnet, and also needle magnet also. அதாவது செயற்கை காந்தங்கள் எந்தெந்த வடிவங்கள் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பார் மேக்னெட், அதாவது சட்டக்காந்தம் அப்படிங்குவாங்க. ஹார்சூ மேக்னெட், லாட காந்தம் அப்படிங்குவாங்க. ரிங் மேக்னெட், வளைய காந்தம். தென் நீடில் மேக்னெட் ஆல்சோ, காந்த ஊசி காந்தம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தென் செகண்ட் கொஸ்டின், த மெட்டீரியல்ஸ் விச் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட் ஆர் கால்டு டேஷ். ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மை உள்ள பொருள்கள் அப்படிங்குவாங்க. தேர்ட் கொஸ்டின், பேப்பர் இஸ் நாட் எ டேஷ் மெட்டீரியல். ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல். பேப்பர் இஸ் நாட் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது காகிதம் பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மையற்ற பொருள். தென் ஃபோர்த் கொஸ்டின், இன் ஓல்டன் டேஸ் sailors used to find direction by suspending a piece of dash. Answer is lodestone. In olden days, sailors used to find direction by suspending a piece of dash. Answer is lodestones. அதாவது பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்த கற்களை கட்டி தொங்க விட்டிருந்தனர். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லோன் ஸ்டோன்ஸ் அப்படிங்குவாங்க. Then fifth question, a magnet always has dash poles. Answer is 2 poles. அதாவது காந்தத்தில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா 2 துருவங்கள் இருக்கும், அதாவது 2 poles are there. Then third room letter, true or false. If false, give the correct statement. First question, a cylindrical magnet has only 1 poles. The statement is false. Because a cylindrical magnet has 2 poles. அதாவது
காந்தத்தில் வந்து ஒரு துருவம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க, இது வந்து தவறு. உருளை வடிவ காந்தத்திற்கு வந்து ஒரே ஒரு துருவம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க, இது தவறு. எந்த காந்தமாக இருந்தாலும் அதுக்கு வந்து 2 துருவங்கள் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், சிமிலர் போல்ஸ் ஆஃப் எ மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதாவது காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படிங்கிறாங்க, இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் கொஸ்டின், maximum ion fillings stick in the middle of your board magnet when it is brought near them. This statement is false. Because maximum ion fillings stick in the poles of your board magnet when it is brought near them. அதாவது காந்தத்தினை வந்து இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் வந்து காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஏன்னா காந்தத்தினுடைய துருவ பகுதியில் தான் அதிகமாக வந்து ஒட்டு. Then fourth question, a compass can be used to find east-west direction at any place. This statement also true. This statement is true. Because a magnetic compass always points towards the north-south direction. If the north-south direction is known, then the east-west direction can also be determined. அதாவது காம்பஸ் எப்பயுமே காந்தம் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நார்த் சவுத் டைரக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எதை கண்டுபிடிச்சிடலாம், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ரப்பர் இஸ் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் ரப்பர் இஸ் எ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ரப்பர் இஸ் எ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது ரப்பர் வந்து ஒரு காந்த பொருள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஏன்னா ரப்பர் வந்து ஒரு காந்த பொருள் அல்ல. ஃபோர்த் ரோம் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காம்பஸ். ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் நீடில். அதாவது காந்த திசைக்காட்டி வந்து காந்த ஊசி. தென் அட்ராக்ஷன். ஆன்சர் இஸ் ஆப்போசிட் போல்ஸ். அதாவது ஈர்ப்பு. எந்த துருவங்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்னா எதிர் துருவங்கள் வந்து ஈர்க்கும். தென் தேர்ட் ஒன், ரிபல்சன். ஆன்சர் இஸ் லைக் போல்ஸ். அதாவது ரிபல்சன் அப்படிங்கிறது விளக்குதல். எந்த துருவங்கள் வந்து விளக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த துருவங்கள் லைக் போல்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிபல்சன் பண்ணு. தென் ஃபோர்த் ஒன், மேக்னெட்டிக் போல்ஸ். ஆன்சர் இஸ் மேக்சிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். அதாவது காந்த துருவங்களில் வந்து அதிக காந்த வலிமைத்தன்மை வந்து இருக்கும். தென் ஃபிஃப்த் ரோம் லெட்டர், சர்க்கிள் த ஆட் ஒன்ஸ் அண்ட் கிவ் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், iron nail, pins, rubber tube, needle. Answer is rubber tube. Answer is rubber tube. Because it is a non-magnetic substance. Rubber is a non-magnetic substance. Others are magnetic substances. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டியூப் வந்து காந்தத்தன்மையற்ற பொருள். மீதி இருக்கிற பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா காந்தத்தன்மையுள்ள பொருள். அப்போ ஆன்சர் எதுனா ரப்பர் டியூப். Then second question, lift, escalator, electromagnetic train, then electric bulb. Answer is electric bulb. Answer is electric bulb. Because electric bulb does not have magnets. Others have electromagnets. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எலக்ட்ரிக் பல்பில் மட்டும்தான் என்ன இல்லைன்னா மேக்னெட்ஸ் இல்லை. மீதி எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் electric bulb. Then third question, attraction, repulsion, pointing direction, illumination. Answer is illumination. Answer is illumination. Because illumination is not a property of magnet. Others are magnetic properties. Sixth Roman letter, the following diagrams show two magnets near one another. Use the words attract, repel, turn around to describe what happens in each case. அதாவது கீழே கொடுத்துருக்கிற டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார் மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது அட்ராக்ட் ஆகுதா, அதாவது இருக்குதா, அல்லது ரிபல் அதாவது விளக்குதா, அல்லது டர்ன் அரவுண்ட் திரும்பி ஒட்டிக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் நார்த் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன இருக்குன்னா அன்லைக் போல்ஸ். அன்லைக் போல்ஸ் என்ன பண்ணு அப்படின்னா அட்ராக்ட் ஒன் அனதர். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் அட்ராக்ட்.
அதாவது அன்லைக் போல்ஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஈர்க்குது, அட்ராக்ட் ஆகுது. இதே செகண்ட் டயக்ராமில் பி டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பாருங்கள், சவுத் சவுத். அப்போ இது வந்து லைக் போல்ஸ், சேம் ரெண்டும் வந்து சவுத்தாக இருக்குது. அப்போ இதை கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ரிபல் பண்ணு, அதாவது விளக்கும். லைக் போல்ஸ் ரிபல் ஈச் அதர். தென் சி டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன் வந்து நார்த் அண்டு சவுத் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்னது, ரெண்டு எதிரெதிர் திசை. அப்போ இது வந்து அன்லைக் போல்ஸ். ஸோ அன்லைக் போல்ஸ் என்ன பண்ணு அப்படின்னா அட்ராக்ட் ஒன் அனதர், அட்ராக்ட் ஒன் அனதர். இப்போ சி டயக்ராம் என்னது, அட்ராக்ட் ஒன் அனதர். தென் டி டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா பர்பெண்டிகுலரில் இருக்குது. ஸோ இந்த பர்பெண்டிகுலர் போல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டர்ன் அரவுண்ட். ஸோ பர்பெண்டிகுலர் போல்ஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் அட்ராக்ட் ஒன் அனதர். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது, இது என்ன ஆகணும் அப்படின்னா டர்ன் அரவுண்ட், டர்ன் அரவுண்ட். தென் இ டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு வந்து சேம் போல்ஸாக இருக்குது, அதாவது லைக் போல்ஸாக இருக்குது. அப்போ லைக் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே இது என்ன ஆகும் அப்படின்னா ரிபல் பண்ணு, அதாவது விளக்கும். இதே எஃப் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பர்பெண்டிகுலர் போல்ஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் அட்ராக்ட் ஒன் அனதர். அப்போ இது கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் ஆகும், டர்ன் அரவுண்ட். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா திரும்பி ஒட்டி கொள்ளும். இப்போ ஏ டயக்ராமில் வந்து என்ன ஆகுனா சேம் அன்லைக் போல்ஸாக இருக்கிறனால இது அட்ராக்ட் ஆகுது, அதாவது ஈர்க்குது. இதே வந்து லைக் போல்ஸாக இருக்கிறனால செகண்ட் டயக்ராமில் வந்து ரிபல் பண்ணுது, அதாவது விளக்குது. இதே சி டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அன்லைக் போல்ஸாக இருக்கிறனால இது அட்ராக்ட் ஆகுது. இதே இங்கே வந்து பர்பெண்டிகுலரில் இருக்கிறனால இது என்ன ஆகுது அப்படின்னா டர்ன் அரவுண்ட் அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ட் ஒன் அனதர். இதே இ டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா லைக் போல்ஸாக இருக்கிறனால இது என்ன ஆகுதுன்னா அப்படின்னா ரிபல் ஆகுது. இதே எஃப் டயக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னா பர்பெண்டிகுலர் இருக்கிறனால டர்ன் அரவுண்ட் அண்ட் அட்ராக்ட் ஒன் அனதர். செவன்த் ரோம் லெட்டர், ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இங்கே டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆர் கிவன். ஒன் இஸ் சப்ஸ்டன்சஸ் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ், another one substances not attracted by magnets. First, substances attracted by magnets. Already one example is given, plain pins. அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் வந்து குண்டூசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மீதி வந்து நம்ம என்னென்ன எழுதலாம்னா பாருங்கள், அயான் நெயில் எழுதலாம், அயான் நீடில் எழுதலாம், சேஃப்டி பின் எழுதலாம், கீ எழுதலாம், நைஃப் எழுதலாம், ஹேமர் எழுதலாம், கோபால்ட் எழுதலாம், தென் நிக்கல் எழுதலாம். These substances are attracted by magnets. ஸோ தீஸ் ஆர் கால்ட் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்கிற பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருள்கள். தென் அனதர் ஒன் பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்சஸ் நாட் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ். சாக் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. மீதி என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸில் பேப்பர் எழுதலாம், பிளாஸ்டிக்கு, கிளாஸ், கிளாத், வுட், ரப்பர், லெதர், வேக்ஸ் எக்ஸட்ரா. தீஸ் ஆர் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள். Then 8th Roman letter, give short answer. First question, explain the attraction and repulsion between magnetic poles. அதாவது காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விலக்கும் தன்மை குறித்து எழுதுக. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ல் ஆன்சர் இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்லைக் போல்ஸ் அப்படின்னா காந்தங்களினுடைய எதிரெதிர் துருவங்கள், சவுத் நார்த், நார்த் சவுத். தீஸ் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று என்ன ஆகுனா ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணு. தென் லைக் போல்ஸ்னால் ஒத்த துருவங்கள், நார்த் டு நார்த், சவுத் டு சவுத், அந்த மாதிரி. ரிபல் ஈச் அதர், லைக் போல்ஸ் ரிபல் ஈச் அதர். அதாவது ஒத்த துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. Then second question, a student who checked some magnets in the school laboratory found out that their magnetic force is worn out. Give 3 reasons for that. அதாவது பள்ளிக்கூட லேபில் வந்து காந்தங்கள் வந்து அவற்றினுடைய காந்தத்தன்மை இழந்திருப்பதாக அதை வந்து பரிசோதிக்கும் போது தெரியுது. ஸோ அது எந்த காரணத்திற்காக அந்த காந்தங்கள் வந்து காந்தத்தன்மை இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு 3 காரணத்தை வந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா magnets lost their properties. Magnets lost their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. அதாவது உயரமான இடத்துலேருந்து கீழே போட்டாலுமே அல்லது சுற்றி வச்சு அடிக்கும் பொழுது
அல்லது அதை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த காந்தம் வந்து அதனுடைய காந்தத்தன்மையை வந்து இழக்க நேரிடுகிறது. 9th Roman letter, answer in detail. First question, you are provided with an iron needle. How will you magnetize it? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. அதாவது உன்ட்ட வந்து ஒரு அயான் நீடில் கொடுத்து இது எப்படி வந்து காந்தமாக மாற்றுவேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது, பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் ஆக்டிவிட்டி 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். லெட்டஸ் மேக் மேக்னெட்ஸ், அதாவது காந்தங்களை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஆர்டிபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அயான்ஸை வந்து எப்படி மேக்னெட்ஸாக மாற்றுறதுல இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து டேக் எ நெயில் ஆர் எ பீஸ் ஆஃப் அயான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்கன்னா அயான் நீடில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா அயான் நீடில் எழுதிக்கலாம். டேக் எ அயான் நீடில் அண்ட் பிளேஸ் இட் ஆன் எ டேபிள். நவ் டேக் எ பார் மேக்னெட் அண்ட் பிளேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் போல்ஸ் நியர் ஒன் எட்ஜ் ஆஃப் த நெயில். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அயான் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் அயான் அண்ட் ரப் ஃப்ரம் ஒன் எண்ட் டு another end without changing the direction of the pole of the magnets. அதாவது ஒரு ஆணி நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நீடியில் வந்து என்னென்னா மேஜின் மீது வச்சிடலாம். ஒரு சட்டக்காந்தத்தை எடுத்து ஒரு முனையை வந்து அந்த நீடிலினுடைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை ஒரே திசையில் தேய்க்கணும். தேய்க்கும் போது அந்த திசையையோ அதாவது அந்த டைரக்ஷனையோ அல்லது அந்த காந்தத்தினுடைய முனையையோ நம்ம வந்து மாற்றாமல் தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 முறை இதே மாதிரி செய்யணும். Repeat the process for 30 to 40 times. Then bring a pin or some iron fillings near the needle of iron to check whether it has become a magnet. அதாவது இந்த நீடில் வந்து மேக்னெட்டாக மாறிடுச்சா அப்படிங்கிறதுக்காக இரும்பு துகள்களை கொண்டு போனோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணிடலாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் திரும்ப பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகுனா நீடில் வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயான் ஃபில்லிங்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ணும். If not, continue the same process for some more time. அதாவது இந்த மாதிரி காந்தமாக மாறலினா மட்டும் அட்ராக்ட் ஆகலினா மட்டும் மறுபடியும் இதை மாதிரி திரும்ப செய்ய சொல்கிறாங்க. தென் செகண்ட் டீட்டெயில், how does the electromagnetic train work? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. அதாவது மின்காந்த தொடர்வண்டி வந்து எவ்வாறு ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயினில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேக்னடைஸ்டு ஒன்லி வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தம். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகும் பொழுது தான் இது வந்து காந்தத்தன்மையை வந்து பெறுது. தென் வென் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேஞ்சு த போல்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சு. அதாவது மின்சாரத்தின் திசை வந்து மாறும்போது, அதாவது கரண்ட்டுடைய திசை வந்து மாறும்போது இதன் துருவங்களும் மாறுகிறது. தென் like poles of the magnets which are attached at the bottom of the train and rail track repel each other. rail அப்படிங்கிறது இந்த இடத்துல தண்டவாளம். So the train is lifted from the track up to a height of 10 cm. அதாவது லைக் போல்ஸாக இருக்கிறதுனால தொடர்வண்டியினுடைய அடிப்பகுதியிலும் தண்டவாளத்திலும் வந்து பார்த்திங்கன்னா காந்தங்களின் ஒத்த துருவங்கள், அதாவது லைக் போல்ஸாக இருக்கிறதுனால ஒன்றை என்ன பண்ணு அப்படின்னா ரிபல் பண்ணு, அதாவது விலக்குவது. இதன் காரணமாக தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. Then we know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of magnets. அதாவது காந்தத்தின் ஈர்ப்பு விசையும் காந்தத்தின் விலக்கு விசையும் பயன்படுத்தி காந்த பொருள்களை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால் நகர்த்த முடியும். This train also moves with the help of the magnets attached on the sides of track and the magnets fitted at the bottom sideway of the train. By controlling the current, we can control the magnets and movement of the train. அதாவது தண்டவாளத்தினுடைய பக்கவாட்டிலும் தொடர்வண்டியின் கீழே பக்கவாட்டிலும் உள்ள காந்தங்களினால் இந்த தொடர்வண்டி வந்து என்ன ஆகுதுன்னா முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. மின்னோட்டத்தின் மூலம் இந்த காந்தங்கள் வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 10th Roman letter, questions based on higher order thinking skills. First question, you are provided with iron fillings and a bar magnet without labeling the poles of the magnet using this. அதாவது நம்மள்ட்ட வந்து ஒரு பார் மேக்னெட்டுமே இரும்பு துகள்களும் கொடுத்துட்டு அதில் என்ன மென்ஷன் பண்ணல அப்படின்னா போல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல, துருவங்கள் வந்து எந்த துருவம் நார்த்தா சவுத்தா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணாத கொடுக்குறாங்க. அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஏ கொஸ்டின், how will you identify the poles of the magnet? அதாவது காந்தத்தின் துருவங்களை வந்து எவ்வாறு கண்டறிவாய் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பேஜ் நம்பர் 4ல் வந்து ஆன்சர் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா the part of the magnet
those attract the largest amount of ion fillings are called as its poles. இது வரைக்கும் எழுதினா போகுது. அதாவது காந்தத்தின் எந்த பகுதியில் வந்து இரும்பு துகள்கள் வந்து அதிகம் ஒட்டியுள்ளனவோ அந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காந்தத்தினுடைய துருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு துகள்கள் வந்து ஒட்டிகிட்ருக்கு. அப்போ ஈஸியாக நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்னா அந்த போல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். தென் பி கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த பார் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் மோர் அயான் ஃபில்லிங்ஸ், ஒய்? எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ், மேக்னெட்டுடைய போல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட்ஸ் மோர் அயான் ஃபில்லிங்ஸ், ஒய் அப்படிங்கிறாங்க. பேஜ் நம்பர் 4ல் வந்து ஆன்சர் இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் இஸ் வெரி லார்ஜ் நியர் த டூ எண்ட்ஸ். தீஸ் டூ எண்ட்ஸ் ஆர் கால்ட் இட்ஸ் போல்ஸ். அதாவது காந்தத்தினுடைய ஈர்ப்புசை வந்து காந்தத்தின் இருமுனைகளிலும் அதிகமாக இருக்குது. இந்த இருமுனைகளையும் தான் காந்தத்தினுடைய துருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது போல்ஸில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அயான் ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமாக இங்கே தான் அட்ராக்ட் பண்ணும், எங்கன்னா போல்ஸில். ஸோ இது வந்து 10th ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பிக்கான ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 10th ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏக்கான ஆன்சர். போல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எங்கே அதிகமாக அயான் ஃபில்லிங்ஸ் அதாவது துகள்கள் வந்து எங்கே அதிகமாக ஒட்டிகிட்டு இருக்கோ அதுதான் வந்து போல்ஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், two bar magnets are given in the figure A and B. By the property of attraction, identify the north pole and the south pole in the bar magnet B. அதாவது இங்கே வந்து 2 டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டு டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பார் மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த இரு துருவங்கள் வந்து ஈர்க்கும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்லைக் போல்ஸ். அதாவது இங்கே நார்த் அப்படின்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னா சவுத் வரணும். அப்போ அன்லைக் போல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஒன் அனதர். அப்போ இங்கே சவுத் வரணும், இங்கே என்ன வரணும்னா நார்த் வரணும். ஏன்னா இங்கேயே சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ட் ஆகுது. அப்போ எந்த பிளேஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது, எந்த போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஒன் அனதர். தென் தேர்ட் கொஸ்டின், டேக் a glass of water with a few pins inside. How will you take out the pins without dipping your hands into water? அதாவது தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குண்டூசியை போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கைவிடாத அந்த குண்டூசி வந்து எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர், இஃப் வி கீப் a strong bar magnet above the glass of water, all pins inside the water come up and attract the magnet. அதாவது அந்த கண்ணாடி கிளாஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார் மேக்னெட்டை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பின்ஸ் குண்டூசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தத்தில் வந்து ஒட்டிக்குது. அப்போ நம்ம ஈஸியாக கைவிடாமையே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த குண்டூசியை வந்து எடுத்துடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.